ஊதாதுங்க, ஊதினால் வந்து அது அங்கே பறந்துடும். அங்கே பார்த்துக்கொண்டு இருக்குதா அந்த பெருசு இங்கே அந்த கழுகு. நிறைய கொண்டு வந்து விட்டுக்குது. இது வந்து அந்த வெள்ளை கழுகு அதில் காட்டிச்சினமே அந்த சிறகு வந்து வெள்ளை. பாம்புகளும் நிறைய விட்டுக்கிறேன். கொத்தவரியா இந்தா கொத்துவரம் குத்துறது நிற்கிறேன். எங்கே போகணும்னு நினைக்கிறேன், வெளியில் போக மாட்டியே. உன்னை ஷோக்கு வச்சுக்கிறே, என்னென்ன வெளியில் போக மாட்டேன். காஃபி வேணுமா? வாங்க பிடிக்கிறதுக்கு கையில் வரேன். ஓடியா இங்கே இதுக்குள்ளே இருக்குது பாம்பு. திரவிடியன் என்ன பாம்பு இந்த பாம்பு? அதில் மேலாம் பேர் போட்டு கிடக்கும். இதுவும் பாம்பு தானே, எங்கள் உள்ளுக்கு இருக்குது பாம்பு. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ஷூ ஒன்று காட்டுறேன், வாங்க உள்ளுக்கா போய் பார்ப்போம். இந்த ஷூ வந்து என்னென்னு சொன்னா, சின்ன குட்டி குட்டி அனிமல்ஸ் நிற்குது, உள்ளுக்கா போய் பார்ப்போம் வாங்க. என்னென்னு சொன்னால், இங்கே கனடாவில் உள்ள குட்டி அனிமல் எல்லாம் நிற்குது. மான், மற்றது வந்து பண்டி, முள்ளுப்பண்டி, மற்றது வந்து பாம்புகள், தவளைகள். ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ வந்து சொன்னா $30, குழந்தைகளை வந்து $15. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்ம். இது வந்து அந்த ஷூன்னு சொல்லலாம், ஃபார்ம்னு சொல்லலாம், இது என்னென்னு சொல்லலாம், என்னவும் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாய்லர் கட்டு தொங்க விட்டுக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ நடக்க போன்றது என்ன கிழவின் நடக்க போன்றது, எல்லோரும் கிழவினுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்கோம் நம்ம வீடுகளுக்கு முன்னால். அவைக்கு அது ஒரு சந்தோஷம், அது வந்து ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிழவின் கொண்டாடுறது. இன்றைக்கு வாங்க உள்ளுக்க போவோம். உள்ளுக்க போனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே வந்து என்ட்ரன்ஸில் வந்து எல்லாம் காஃபி எல்லாம் இருக்குது, நாங்கள் வாங்கி குடிக்கலாம், எல்லாமே இருக்குது, சாப்பாடு எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது உள்ளக போக. அதில் வந்து முன்னுக்கு வந்து பாம்புகள் எல்லாம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டாக வந்து போன உடனே பாம்பு, மீன் எல்லாம் வச்சுக்கிறேன். பாருங்கள், மீன் எல்லாம் நல்ல வடிவான மீன்கள் எல்லாம் இருக்கின்றது. பார்க்குறதுக்கு தானே வைத்திருக்கிறார்கள். அதனுடைய கண்ணாலே பார்த்துட்டு வந்துடணுன்னு என்னண்டா இந்த இடத்துல போய் கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராரு. பாருங்கள், இதுக்குள்ள வந்து என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த ஆமையை பாருங்கள், ஆமை எப்படி இருக்குது என்று பார்த்தீங்களா? இந்த ஆமை வந்து பெரிய ஆமை, வாலுள்ள ஆமை, பொந்துகளெல்லாம் வச்சுக்கணும் பார்த்தீங்களா? இங்கே வந்து இங்காலையெல்லாம் தவளைகள் வச்சுக்கிறார்கள் பார்த்தீங்களா? தவளையை கூட இங்கே உணர்ந்து வச்சுக்கிறாருண்டா. இங்கே சிலங்காலையண்டா தவளையெல்லாம் குளத்தில் தான் இருக்கும், இங்கே வந்து வச்சுக்கிறார்கள். பாருங்கள், என்ன அழகாக வச்சுக்கிறாருன்னு பாருங்கள். இந்த ஆமையை பாருங்கள், இந்த ஆமைக்கு வால் இருக்குது, பெரிய வால் இருக்குது. வித்தியாசமான ஆமைகள் எல்லாம் வச்சுக்கிறோம் பாருங்கள். இது என்னென்னு சொன்னால், இப்போ இது உள்ளுக்க இருக்கிறபடியாக இது இப்படியே இருக்கும். ஆனால் வெளியில் நிற்கிறது எல்லாம் குறைச்சி போடுவார்கள். ஏனென்றா இப்போ வெதர் வந்து மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போ கொஞ்சம் லேட்டாக போச்சு, நாங்கள் எல்லாம் சூப்பை பார்க்க லேட்டாக போச்சு. இது கொஞ்சம் நல்ல சம்மருக்கு போகணும், நல்ல சம்மருக்கவே எல்லாம் வெளியில் நினைஞ்சு பாருங்கள். ஓனான இங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக எல்லாம் ஓனான வச்சிருக்கிறார்கள். அதுக்கு தேவையான எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார்கள், சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு பாருங்க. தவளை வித்தியாசமான தவளையாக கிடக்கு, ரெட் தவளையா, தேரை அப்படி தான் இருக்கும். ஊரில் வந்து தேரையெல்லாம் அம்மா அடித்து சாக்கொழி போடுவேன் சில பேர். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாம்பை பாருங்க இப்படி சுண்டு படுத்துருக்குன்னு. ஃபிஷ்ஷுகள் எல்லாம் நிறைய ஃபிஷ்ஷுகள் எல்லாம் வச்சுக்கிறார்கள். இங்கே எல்லாம் ஃபிஷ்ஷுகள் தான், ஃபுல்லாக ஃபிஷ்ஷுகள், பாம்புகள், மற்ற ஊனாங்கள், பல்லிகள் எல்லாமே இங்கே ஃபேர்வதா, எல்லாம் டொலர்ஸ் தான், எல்லாம் டொலர்ஸ் ஆக்கி போடுவேன். இங்கே கேடாவில் வந்து என்னத்தை கண்டாலும் உடனே டொலர்ஸ் ஆக்கிடுவேன். மிருகங்களை கண்டாலும் டொலர்ஸ் ஆக்கிடுவேன். பாருங்கள், இதுக்கு வந்து
$70 கொடுத்து நாங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்துனாங்கண்டா. அப்போ ஊர் காசு விழா சொல்லுங்க. அப்போ 10,000 ரூபாண்டாலும் ஊர் காசு விழான்னு சொல்லுங்க. $100 ஊர் காசு விழா வரும். எப்படியும் ஒரு 20,000 ரூபா வரும். 20,000 ரூபா கொடுத்து என்னத்தை பார்க்குறோம்டா, ஊரில் உள்ள தவளைகளையும் பாம்புகளையும் பல்லிகளையும் இங்கே வேணுங்க இதுவரை தான் பார்க்குறோம். பார்த்தீங்க இவ்வளோ ஆசை கொடுத்து வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஆனால் காகத்தை பாருங்க, எங்கள்ட ஊரில் காகம் வந்து பனையரில் இருந்தாலும் பூவரச மரத்தில் இருந்தாலும், ஆனால் இங்கே வந்து காகத்தை கூடு கட்டி என்ன அழகாக வச்சுருந்து அதை வேறு காட்டினவங்க நம்ம மகனும் ஆவன்னு பார்க்குறாரு. காகமான்னு சொல்லி ஆவன்னு பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க இப்படின்னு சொல்லி. அது என்னென்னு சொன்னால் காகத்தையும் ஒரு காசு ஆக்குறார்கள் பாருங்க, $1 ஆக்குறார்கள் பார்த்தீங்களா இப்படின்னு. இதுதான் கனடாவில் வந்து எல்லா இடத்துலையும் போனீங்கன்னு சொன்னால் விதமாக எல்லாம் பார்க்கலாம். ஷூ இருக்குது, ஆப்பிள் தோட்டம் இருக்குது. இங்காலெல்லாம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னால் வண்டலஸ் இந்த சபர ஷூ இருக்குது, அதுவும் பெரிய ஷூ. அதிலெல்லாம் இது இருக்குது, தான் ஜானியல், சிங்கங்கள், மற்ற வெறிக்குதிரை, மற்ற நிறைய எல்லாம் இருக்குது. அந்த ஷூவில் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே ஒட்டவா போகிற பாதையில் இருக்குது. அது கொஞ்சம் லோங் கண்டோடைய நாங்கள் அங்கே போயில மற்ற குளிக்கலாம், எல்லா வசதியும் இருக்குது. இங்கே காகம் பறந்து தெரியுது. அங்காலையே ஓடுது, இங்கால ஓடுது. காகம் ஒரு இடத்துல இருக்காதான். இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே வந்து நாங்கள் என்ன செய்தோன்னாங்கன்னா, நான் வந்து அப்படியே மகனுக்கு வந்து ஒரு ரூட்ஸ் எடுத்தேன். நான் பூலே ரூஸ் சிக்கன் அப்படியே வந்து என்ன செய்தோம்னா, இந்த கனடா ரெயினை பாருங்க இவ்வளோ பெரிய ரெயின்னு பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசு பார்த்தீங்களா கனடா ரெயின். இது வந்து சரக்கு ரெயின். இந்த இது அப்படியே ஓகே. நாங்கள் இப்போ வீடு திரும்பி கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா அடுத்த வீடியோ கலவின் வீடியோ போட போன்றோம். இந்த இடம்தான். இதை பார்த்து வைத்துட்டு நீங்கள் உங்களை விரும்பினா போகலாம். இந்த ஷூக்கு போகலாம் பார்த்தீங்களா, இந்த ஷூவை பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம்.